வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிறுத்தி வைக்கப்பட்ட சாலை திட்டங்களை மீண்டும் தொடங்கவும் விரைந்து முடிக்கவும் ஜனாதிபதி உத்தரவு. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அமைச்சர் நலிந்த ஜேதிச விளக்கம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு மேலும் 15 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு, மொத்தம் 539 உயர்வு. 6 கட்சிகளின் கூட்டணியில் இணைகின்றதா தமிழ் தேசிய பேரவை? கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அதிரடி பதில். அரசை சீர்குலைக்க மாட்டோம், ஆனால் தவறான போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். மதுபாஷினி ரணசிங்க வலியுறுத்தும். கம்பளையில் வெள்ளத்தின் போது ஆற்றில் குதித்து மாயமான பெண்ணின் சடலம் மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. 3 மாதங்களில் 80 உயிர்கள் பலி. யாழ் நிலவரம் குறித்து வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கவலை. வெளிநாட்டு ஆசை காட்டி யாழ்ப்பாணத்தில் சில வாரங்களில் 7.5 கோடி மோசடி, போலீசார் எச்சரிக்கை. என்று அரிய வானியல் அதிசயம். 6 கோள்களின் அணிவகுப்பு மற்றும் பெரிஷைட் விண்கல் மழை. இந்தோனேஷியாவில் காட்டுத்தீ தீவிரம். 50,000 தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். பாடசாலைகள் மூடல். செங்கடலில் ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் 4 மாலுமிகள் பலி. நாட்டின் பொருளாதார கொந்தளிப்பு காரணமாக 2022 ஆண்டு இடைநிறுத்தப்பட்ட அனைத்து சாலை அபிவிருத்தி திட்டங்களையும் உடனடியாக மீண்டும் தொடங்குமாறு நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் 2026 ஆண்டுக்கான திட்ட முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட அவசரகால பொது தேவைகளின் அடிப்படையில் ஊரகச்சாலை அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 4ஆம் கட்ட பணிகள், குருநேகாலா ஹல்லேவல பிரிவின் கட்டுமான இழப்பீட்டு சிக்கல்கள் மற்றும் கிரளப்பன் சந்திப்பிலிருந்து கொழும்பு கொரோனா வரையிலான அடிவார சாலை நீடிப்பு திட்டம் ஆகியவை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு மேலாக புனரமைக்கப்படாத சுமார் 130 A மற்றும் B வகுப்பு சாலைகளை புனரமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். போக்குவரத்து மேலாண்மை நவீனமயமாக்க தேசிய போக்குவரத்து தரவு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், இது வரும் ஆண்டுகளில் காவல்துறை மற்றும் சாலை பாதுகாப்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு ஸ்மார்ட் போக்குவரத்து சமீட்சைகள் மற்றும் கேமரா அமைப்புகளாக மேம்படுத்தப்படும் என்றும் ஆலோசிக்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பாக இதுவரை எந்தவிதமான இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதற்காக நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு மையத்தில் இதுகுறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கேள்வி எழுப்பப்பட்டதற்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையில் போதைப்பொருள் பிரச்சினையின் தீவிரத்தன்மை குறித்து கலந்துரையாடப்பட்ட போது கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சில தரப்பினால் மட்டுமே யோசனை முன்வைக்கப்பட்டது. பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்துவது குறித்து பேசும்போது பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படுகின்ற யோசனைகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த யோசனையை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தோ அல்லது இது தொடர்பான சட்ட ரீதியான நகர்வுகள் குறித்தோ இதுவரை அரசாங்கத்தின் மட்டத்தில் எந்தவொரு இறுதி முடிவோ அல்லது உடன்பாடோ எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 49வது நாளில் மேலும் 15 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் தற்போது முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் நீதவான் லென்குமார் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் தற்பொழுது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் கூட்டுக்குழுவின் வழிகாட்டலில் தடயவியல் போலீசார், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் ஆகியோர் இந்த ஆய்வில் ஈடுபட்டனர்.
இந்த அகழ்வாராய்ச்சியில் இதுவரையில் மொத்தம் 539 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 524 தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டன. தற்போதைய அகழ்வின் போது 516வது இலக்கமிடப்பட்ட எலும்புக்கூட்டின் இடுப்பு பகுதியிலிருந்து தாயத்து போன்ற ஒரு பொருளும் மணல் குவியலிருந்து இலங்கை ₹1 நாணயமும் முக்கிய தடயங்களாக கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். தமிழ், முஸ்லிம் மற்றும் மலேக மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து அமைத்துள்ள கூட்டணியில் தமிழ் தேசிய பேரவை இணைவது குறித்து உத்தியோர்வ அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் மத்திய குழுவில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்திலே என்னை கண்டு பேசலாமான்னு கேட்டு நான் இந்த 6 கட்சிகளுடைய இந்த முயற்சியிலே நானும் அதாவது தமிழ் தேசிய பேரவையும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை என்னிடம் கூறியிருந்தார். அந்த 6 கட்சிகளுக்கும் தான் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதாகவும் அந்த வகையிலே இவருக்கும் தமிழ் தேசிய பேரவையை இணைத்து கொள்வதில் எதிர்ப்பு இல்லை என்றும், ஆகவே நான் அதில் எங்களுடைய அமைப்பு சார்பாக கலந்து கொள்ள வேணும் என்று அவர் தன் விருப்பத்தை தெரிவித்தவர். அந்த முயற்சி சம்பந்தமாக நாங்கள் அதில் உத்தியோகபூர்வமாக இருக்கிறதோ இல்லையோ என்ற முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் அந்த முயற்சி சம்பந்தமாக எங்களுக்கு தெளிவில்லை. ஏனென்றால் நாங்கள் அதில் இதுவரைக்கும் அது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை. ஊடகத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் பொறுத்தவரையில் அந்த தெளிவை பெரிய அளவில் எங்களுக்கு வழங்கவில்லை. ஆகவே நாங்கள் முதல் அதில் கலந்து கொள்வதா என்று முடிவு எடுக்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய மத்திய குழு அறிவித்தாலும் கூட நாங்கள் முதல் அவர்களோடு பேசி அவர்களுடைய முயற்சி உடைய நோக்கங்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவை அடைகிற இடத்துல நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்கலாம் என்பதை நாங்கள் அவர்களிடம் சொல்ல விரும்புகிறோம். தற்போதைய அரசாங்கத்தின் மீது அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருபோதும் அரசையோ அல்லது நாட்டின் பொருளாதாரத்தையோ கட்டமைப்பையோ சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதில்லை என்று ஜனநாயகத்திற்கான சமூக ஊடகவியலாளர் அமைப்பின் மதுபாஷன ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த கொரோனா காலத்தில் டாலர் அனுப்புவதை நிறுத்துமாறு சில தலைவர்கள் கோரியது போன்ற தேசத்திற்கு எதிரான செயல்களை தாங்கள் செய்யப்போவதில்லை என்றும், அரசாங்கத்துடன் முரண்பட்டாலும் நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். GSP+ வரிச்சலுகை ரத்தாகும் அபாயம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் தூதரக அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த சலுகை நிறுத்தப்பட்டால் அது நாட்டின் ஆடை தொழில்துறையையும் ஏழை தொழிலாளர்களையும் கடுமையாக பாதிக்கும் என்று எச்சரித்தார். ஆட்சியாளர்கள் சொகுசு பங்களாக்களையும் வாகனங்களையும் அனுபவித்து வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தின் தூண்களான ஆடைத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதித்துறை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் சாடினார். கம்பளையில் கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி வெள்ளப்பெருக்கின் போது பாலத்திலிருந்து ஆற்றில் குதித்து மாயமான பெண்ணின் சடலம் நேற்று கலு பாலத்திற்கு அருகில் மீட்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி கம்பளை நகரில் பெய்த கடும் மழையினால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சூழலில் மதிய வேளையில் பெண்ணொருவர் கம்பளை பாலத்திலிருந்து திடீரென்று ஆற்றில் குதித்துள்ளார். வேகமான நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவர் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் கிடைக்காமல் மாயமாகியிருந்தார். இந்நிலையில் நேற்று போதலாப்பட்டி கலு பாலத்திற்கு அருகிலுள்ள ஆற்றுப் பகுதியில் மிதந்த நிலையில் அந்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டது. சடலம் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தடயவியல் போலீசார் மற்றும் கம்பளை போலீசார் முதற்கட்ட சோதனைகளை மேற்கொண்டனர்.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்து வருவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கடும் கவலை வெளியிட்டுள்ளார். இந்நிலையை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த அவசர நடவடிக்கைகளை முடுக்கிவிடுமாறு அதிகாரிகளுக்கு அவர் பணிப்புரை வழங்கியுள்ளார். ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்தாய்வின் போது நிலவுகின்ற மோசமான நிலைமை குறித்தும் அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 80 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. தேசிய மட்டத்தில் 1,00,000 பேருக்கு 15 பேர் நிலை இருக்க யாழ்ப்பாணத்தில் 1,00,000 பேருக்கு 30 பேர் எனும் 2 மடங்கு வீதத்தை இது எட்டியுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக இளைஞர்களும் பெண்களுமே அதிக அளவில் இவ்வாறான முடிவுகளை எடுக்கின்றனர். மதுப்பழக்கம், குடும்ப வன்முறை, உறவுகளுக்கு இடையிலான தொடர்பாடல் இடைவெளி, தனிமை மற்றும் உளவியல் அழுத்தங்களே இதற்கான முக்கியமான காரணங்களாக அடையாளம் காணப்பட்டன. இந்த சிக்கலை கட்டுப்படுத்த கல்வி, நிர்வாகம், போலீஸ், ஆன்மீகம் மற்றும் ஊடகங்களை உள்ளடக்கிய மாகாண அளவிலான சமூக இயக்கமாக இதனை மாற்ற ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கனடா, பிரிட்டன் போன்ற வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கடந்த சில வாரங்களுக்குள் 7.5 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. இது தொடர்பாக யாழ் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் அதிகபட்சமாக நபர் ஒருவர் மாத்திரம் 1.5 கோடி ரூபாவை இழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் வழியாகும் எந்த செலவும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் என்ற போலியான விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாறுகின்றார்கள். காலப்போக்கில் மக்களின் நம்பிக்கை பெறும் மோசடியாளர்கள் அவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை வங்கியிலிட்டு காட்டுமாறு கூறிவிட்டு அவர்களின் கணக்கின் ரகசிய கடவுச்சொற்களை திருடி நள்ளிரவு 12 மணிக்கு மேல் கணக்கிலிருந்து பணத்தை அபேஸ் செய்கின்றார்கள். சமூக வலைதளங்கள் வருகின்ற இவ்வாறான போலி விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அறிமுகமில்லாத நபர்களிடம் தங்களின் வங்கி விவரங்கள் மற்றும் ரகசிய குறியீடுகளை பகிர வேண்டாம் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளன. இன்று அதிகாலை முதல் நள்ளிரவில் 2 அரிதான வானியல் நிகழ்வுகள் நிகழவுள்ளதாக ஆதர் சி கிளாக் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் வானியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று சூரிய உதயத்திற்கு முன் கிழக்கு மற்றும் தெற்கு வானத்தில் புதன், செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் ஒரே வளைவில் அணிவகுத்து தோன்றுகின்றன. காலை 6 மணிக்கு சூரிய உதயம் என்பதால் அதிகாலை 4:30 மணி முதல் 5 மணி 15 நிமிடம் வரையில் இதை பார்ப்பதற்கு சிறந்த நேரமாகும். செவ்வாய், சனி, புதன் மற்றும் வியாழன் ஆகிய 4 கோள்களை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் என்றும் யுரேனஸை பார்க்க இருகண் நோக்கியும் நெப்டியூனை பார்க்க தொலைநோக்கியும் தேவைப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பூமத்திய ரேகைக்கரையில் இலங்கை அமைந்துள்ளதால் இந்த அபூர்வ நிகழ்வை இங்கிருந்து தெளிவாக காண முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு நிகழ்வான பெர்சைட் விண்கல் மழை இன்று இரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான காலப்பகுதியில் உச்சத்தை அடைகின்றது. இன்று நள்ளிரவுக்கு பிறகு வடகிழக்கு வானத்தை நோக்கி பார்க்கும்போது 1 மணி நேரத்திற்கு சுமார் 100 விண்கற்கள் வரையில் விழும் அழகை காண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். இந்தோனேஷியாவில் காட்டுத்தீ மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் பணிகளில் சுமார் 50,000 தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். காட்டுத்தீயினால் ஏற்பட்டுள்ள அடர்ந்த புகை மற்றும் தீவிரமான காற்று மாசு காரணமாக மாணவர்களின் நலன் கருதி பல பாடசாலைகள் மூடப்பட்டு இணையவழி மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள கடுமையான வறட்சி இந்த காட்டுத்தீ பரவலுக்கு முதன்மை காரணமாகும். சுமாத்ரா மற்றும் போர்னியோ தீவுகளில் உள்ள 6 பிரதான மாகாணங்கள் இந்த காட்டுத்தீயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நிலைமையை கட்டுப்படுத்த ரசாயன தெளிப்புகள் மூலம் செயற்கை மழையை உருவாக்க விசேட விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செங்கடலின் பாப்பல் மண்டப் நீர்நிலை பகுதியில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் சரக்கு கப்பல் ஒன்றின் 4 மாலுமிகள் இன்று உயிரிழந்தனர். அதேவேளை பாகிஸ்தான் கடற்பகுதியில் மற்றொரு சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எகிப்திய நிறுவனத்துக்கு சொந்தமான திகாமா என்ற சிறிய சரக்கு கப்பல் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 3வரும் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 1வரும் உயிரிழந்துள்ளனர். ஏமனின் பெரும் தீவுக்கு வடகிழக்கே கப்பல் நங்கூரமிட்டிருந்த போதே இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. தாக்குதலுக்கு பிறகு கப்பல் மாலுமிகளின் கட்டுப்பாட்டை இழந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சிவன் வீதியை பிறப்பிடமாகவும்
கொழும்பு கல்கிசையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தனலட்சுமி ஜெயசீலன் அவர்கள் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் நாவற்குழியை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா, லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு பொன்னம்பலம் ஈஸ்வரன் அவர்கள் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் காரைநகர் கடபூமியை பிறப்பிடமாகவும் கொழும்பு கொட்டஹேனாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி இந்திராணி சிவசுப்பிரமணியம் அவர்கள் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சாமகச்சேரியை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு குமிழமுனை 5ஆம் வட்டாரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லையா சுப்பிரமணியம் அவர்கள் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.